இப்போ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஃபில்டரிங் எடிட் பண்ணுறது ஆன்லைன் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறைய ஆன்லைன் லிங்க்ஸ் வரும். டிக்கர் டேப், க்ரோ, அட்வைசர், ஸ்க்ரீனர், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆன்லைன் டூல் தான். இது வச்சு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ க்ரோ எடுக்கிறேன். இன்னும் போக போக நான் வேறு ஆப்ஸ் தான் ஃப்யூச்சரில் காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ க்ரோவில் வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் லிஸ்ட்டாக இருக்குது. நமக்கு தேவையானது ஃப்ளெக்ஸி ஃபண்டு. ஸோ ஈக்விட்டியில் போயிட்டு ஃப்ளெக்ஸின்னு சூஸ் பண்ணால் இருக்கிற எல்லா ஃப்ளெக்ஸி ஃபண்ட்ஸும் காட்டும் டாப்பில் இருக்கிறது. நான் இப்போது பராக்பாரி ஃப்ளெக்ஸி ஃபண்டுக்குள்ளே போகிறேன். இதுக்குள்ளே வந்து எல்லா ரிட்டர்ன்ஸும் காமிச்சிருக்கோம். 1 மந்த்லேருந்து 5 இயர்ஸ் இருக்கும். எல்லா ரிட்டர்ன்ஸும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரம் இன்செப்ஷன் வரைக்கும். இதோட ஏஎம் ஃபண்ட் சைஸையும் நம்ம பார்க்கலாம், எவ்வளோ ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்ட்லன்னு. அது மட்டும் இல்லாமல் இது என்னென்ன ஸ்டாக்ஸ் ஹோல்டிங்கில் இருக்குது, என்னென்ன பர்சன்டேஜ் இருக்குது, அதோட அசட் அலோகேஷன்ஸ், எவ்வளோ ஈக்விட்டி, எவ்வளோ டெப்ட்டு, எவ்வளோ கேஷ், இதெல்லாம் ப்ளஸ் ஸ்டாக்ஸ் என்னென்ன கேட்டகரிஸில் இருக்குது அதையும் பார்த்துக்கலாம். அப்புறமா இந்த பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, ஆல்ஃபா, பீட்டா, ஷார்ப், ஷார்டனோ இதோட வேல்யூஸும் நமக்கு காமிச்சிருக்காங்க இந்த ஃபண்டோடது. இது வச்சு நம்ம முக்கியமாக அனலைஸ் பண்ணலாம் இந்த ஃபண்டை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு. லாஸ்ட்டாக இங்கே வந்து இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸீட் லோடு, ஸ்டாம்ப் டியூட்டி, டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது அனலைஸ் பண்ணுறப்போ. லாஸ்ட்டாக அதோட ஃபண்ட் மேனேஜர்ஸும் காமிச்சிருக்காங்க. யாரெல்லாம் அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களோட ஒர்க் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே இருக்கும். ஒரு ஃபண்டோட பேசிக் அனாலிட்டிக்ஸ்க்கு திஸ் இஸ் மோர் தென் எனஃப். நான் ரேண்டமாக இப்போ வந்து ஒரு 4 ஃபண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டாப் ஃபண்டுன்னு போட்டால் 4 வருது. ஸோ இதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபண்டு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனாலிட்டிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறமா எடுங்க. ஏன்னா எப்போதுமே ஒரு மணி இன்வால்வ் ஆகும்போது நீங்கள் பிளைண்டாக எதையுமே சூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு நாலேஜோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்த அப்புறமா, ஒரு கான்ஃபிடென்ட் வந்த அப்புறமா தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட்டே பண்ணணும். அப்போ தான் அது வந்து போக போக உங்களுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். இங்கே நான் 4 ஃபண்டை எடுத்திருக்கேன். பராக் பாரிக்கு, ஹெச்டிஎஃப்சி, ஜேஎம், குவான்ட்டு எல்லாமே வந்து ஃப்ளெக்ஸி கேப் தான். இதில் வந்து எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கிறதுல அந்த ஃபண்ட்ஸோட ப்ளஸ் பாயிண்ட்ஸு, ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிறதுல அந்த ஃபண்ட்ஸோட மைனஸ் பாயிண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் இன்செப்ஷன் 5 இயர்ஸ், 3 இயர்ஸ், 1 இயர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபண்ட்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சியும் பராக் பாரிக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மீதி 2 ஓரளவுக்கு டிசெண்டாக கொடுத்துருக்கு. பட் லாஸ்ட் 1 இயர் நேட்டிவில் கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த லாஸ்ட் 1 இயராக வந்து கொஞ்சம் மார்க்கெட்ஸே பர்ஃபார்ம் பண்ணலை. இது ஓகே. இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு 2 தான் இதில் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்டார்ட் ரேட் எப்போதுமே ஒரு ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு நான் பார்ப்பேன். மினிமம் 10 இயர்ஸ் இருந்தால் தான் அதை குட் ஃபண்டை நான் கன்சிடர் பண்ணிப்பேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஃபண்டை பற்றி நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ண முடியும், அதை பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு செக் பண்ண முடியும். இந்த லாஸ்ட் ஃபண்டு வந்து இன்னும் 10 இயர் ஆகலை. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட் ஃப்ளாகில் தான் வச்சுருக்கேன். ஏயுஎம் இந்த ஃபண்டை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ ஃபண்ட் அலோகேஷன் இருக்குன்னு காமிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 மேலே இருந்தாலே ஒரு குட் ஃபண்டு தான். ஆனால் இந்த ரெண்டுலேயுமே வந்து 85,000 இருக்குது. இது வந்து 1 lakh crores இருக்குது. ஸோ அதுலேயே இந்த டாப் 2 தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த பிஇபிபி ரேஷியோ வந்து இதெல்லாம் எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த ஃபண்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, இந்த ஃபண்டு இந்த வேல்யூக்கு வந்து ஒர்த்தானதா அப்படின்னு செக் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போது சில்வர் ETF இருக்குது. சில்வரோட ப்ரைஸோட சில்வர் ETF ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக விற்றுட்டுருக்கு. ஏன்னா அதுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது, நிறைய பையர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அதை அதிகமாக விற்குது. அதோட எக்ஸாக்ட் வேல்யூவை விட அதோட ETF வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஓவர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஃபண்டாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், ETF இருக்கட்டும், எதுவுமே ஓவர் வேல்யூட இருந்தால் அதை வாங்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ அது ரொம்பவே அதிகமாகும் அண்ட் ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா இதோட வேல்யூஸ் வந்து 15 to 25 தான் இருக்கணும். அப்போ தான் வந்து இது ஒரு குட் பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நல்லா இருக்குது.
ரெண்டுமே கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூட் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் பிபியும். இந்த ஆல்ஃபா பீட்டா ஷார்ட்டுன்னு வந்து ஒரு ஃபண்டு வந்து மார்க்கெட் கரெக்ஷன் அப்போது மேலே கீழே எவ்வளோ வாலட்டிலாக இருக்குதுன்னு செக் பண்ணுறது. இப்போது ஒரு ஃபண்டு டக்குன்னு மார்க்கெட் லோ ஆச்சுன்னா அது ரொம்ப லோவில் போகக்கூடாது. ஒரு அளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகி ஸ்டெபிளாக கீழே போகணும். அப்போ தான் வந்து அந்த ஃபண்டு ஒரு குட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா ஷார்ப் ஷார்ட்டுன்னு வந்து ஒரு மேலே போகும்போதும் ஸ்டெடியாக போகும், கீழே வரும்போது ஸ்டெடியாக வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேபிளான ஃபண்ட் சொல்லலாம். இதுலேயும் வந்து இந்த டாப் 2 தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா அந்த ஃபண்டோட கமிஷன்ஸு, இது எவ்வளோ கமிஷன்ஸ் போகுதுன்னு செக் பண்ணுறது தான். அது எவ்வளோ லோவாக இருக்கோ அவ்வளோ பெட்டர். பட் இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது, ரொம்ப முன்ன பின்னே இல்லை. அண்ட் த ஃபைனல் திங் வந்து எக்ஸிட் லோடு வந்து இந்த பராக்பாரிக்கு என்ன கண்டிஷன்னா, அது வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து 1% எக்ஸிட் லோட் பே பண்ண சொல்கிறாங்க. வித்தின் 1 இயர் வித்ட்ரா பண்ணிங்கன்னா 2% கேட்குறாங்க. அதே மாதிரி 10%க்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா நோ எக்ஸிட் லோட். 10% மேலே போகும்போது தான் 2%, 1% கேட்குறாங்க ஃபார் 1 இயர் அண்ட் 2 இயர்ஸ்க்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்க்கு எக்ஸிட் லோடு 1%னா கொஞ்சம் ட்ராபேக் தான். எக்ஸிட் லோடுக்கு HDFC பொறுத்த வரைக்கும் 1 இயர் தான் வந்து எக்ஸிட் லோடுக்கு 1% போகுது. 1 இயருக்கு மேலே நம்ம எப்போ வேணும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பெட்டராக தோணுது. இப்போது நான் இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி நான் சூஸ் பண்ண போகிற ஃபண்டு வந்து HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு.